ஹலோ மக்களே, பார்த்தீங்களா மக்களே, சண்டே கூட வேலை, ஈவினிங் டியூட்டி. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். நேற்று வந்து இந்த அப்ரண்டிஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சரிங்களா. அரௌண்டு 3500 ப்ளஸ் வேகன்சி இருக்குது. ஸோ 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, அதுக்கப்புறம் ஐடிஐ முடித்தவங்களாம் அப்ளை பண்ணுங்கள். மெயினாக வந்து ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேருக்கு எக்கச்சக்கமான மெசேஜ். டவுட் என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ணால் என்னை எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓரளவுக்கு இந்த பிகாம், இன்ஜினியரிங்கு இந்த மாதிரிலாம் முடிக்கும் போது அவங்க என்ன இதே டபுள் டிகிரி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போகும்போது உங்களை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஓவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு வேகன்சி ஃபில் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வேகன்சி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஐ முடித்தவங்களுக்கு, அது முடித்தவங்களுக்கான வேகன்சி அவங்களுக்கு தான், அதை எடுத்துருவாங்க. அந்த 10th 12th முடித்தவங்களதில் மேக்ஸிமம் அப்ளை பண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு ரிமைனிங் வேக்கன்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதேமாரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டிகிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியே நீங்கள் உள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு ஐடிஐ முடிச்சிருந்தா 100% நான் போடுவேன். ஏன்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, டிகிரி முடிச்சவங்களுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நான் யாரையும் கம்மியாக பேசல, யாரையும் உயர்வாக பேசல, ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வெறும் ஐடிஐ முடிச்சா அவங்களால ஒரு குரூப் டி எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக வந்து 70 மார்க் எடுத்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாது சரிங்களா. அவங்களால ஒரு 35 மார்க் தான் எடுக்க முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷன் நல்லா வரும். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் எக்ஸாமே கிளியர் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் ஓப்பன் லைனில் கிளியர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு, அதுவும் ஐடிஐ முடித்தவங்களுக்கு வந்து 1 இயர் தான். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு போகும்போது சரி, 12th முடிச்சுட்டு போனாலும் சரி, 12th முடித்தா கூட 12th சயின்ஸை பேக்ரவுண்டாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா தான் 1 இயர் 3 months. அப்படி இல்லை, நீங்கள் 10th 12thலையும் சயின்ஸை பேக்ரவுண்டாக வைக்கல, நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் வேலை வாங்கணும். மொத்தமாக இந்த ப்ராசஸ் வந்து மினிமமாக நம்ம சொல்லணும்னாலே 3 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும். ரொம்ப மினிமமாக சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் இந்த ஐடிஐ நீங்கள் 2 வருஷம் அப்ரெண்டிஸ் 2 வருஷம் முடிக்கிறீங்க. முடிச்சக்கப்புறம் அடுத்த 1 வருஷத்தில் உங்களுக்கு வேலை, அந்த எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாம் முடியுதுன்னு மினிமமாக வச்சா கூட 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும். அதுவே நீங்கள் வந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வந்து இப்போ குரூப் டி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் இப்போ அப்ளை பண்ணல, ஃபியூச்சரில் அப்ளை பண்ண போகிறேன்னா கூட சரி, அகைன் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுது. இந்த மாதிரி நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் அந்த 1 இயரில் படித்த வேலையை வாங்கிடலாமே. ஸோ எவ்வளவோ ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது, ஃப்ரீ மெட்டீரியல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிங்க. ஸோ இல்லை, ஃப்ரீ மெட்டீரியல்னாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு தான் கிடைக்கும் சரிங்களா. ஃப்ரீ கோர்ஸ்னாலும் நமக்கு ஓரளவுக்கு தான் தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாமே ஒரு பஞ்சாக வேணும், நான் பிகினர், எனக்கு எப்படி தேடி படிக்கணும்னு கூட தெரியாது அப்படின்னா பிளைண்டாக நம்ம கோர்ஸ் வாங்குங்க சரிங்களா. ஒரு இன்ஸ்டியூட் போனால் உங்களுக்கு எந்த லெவலுக்கு எடுப்பாங்களோ அதோட கண்டிப்பாக வந்து ஒரு 2 படி வந்து மேலே தான் இருக்கும் நம்ம கோர்ஸ். உங்களுக்கு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே டீச் பண்ணியிருப்பேன். அட்வான்ஸ் மேக்ஸ் முதற்கொண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி புக்கில் எக்ஸாமுக்கு எந்த லெவலுக்கு தேவையோ அது அந்த லெவலுக்கு டீச் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா அப்ஜெக்டிவ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் டெஸ்ட் சீரியஸ்மே உங்களுக்கு வந்து 800 900 ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும். ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப் இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் என்டிபிசி கோர்ஸ் ஆகட்டும், குரூப் டி கோர்ஸ் ஆகட்டும், ஃப்ளாட் 1000 rupees ஆஃபர் போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் குறைங்கன்னாதீங்க, இப்போவே யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்க. அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும் அந்த 1000 rupeesல. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் பிளைண்டாக. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரும், செப்டம்பர் எண்டில் வரும். ஸோ அப்போ வரும்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போதுலேருந்தே படிங்க. ஏன்னா முன்னாடி எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க சரிங்களா, அவங்களாம் கூட படிப்பாங்களா இந்த எக்ஸாமுக்கு? அவங்களாம் எத்தனை வருஷம், 1 வருஷம் உங்களுக்கு முன்னாடிலேருந்து படிப்பாங்களா? நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே தான் நான் ரெடி ஆவேன்னு இல்லாமல் இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி ஆல்ரெடி குரூப் டி அப்ளை பண்ணவங்க மெயினாக ப்ரிப்பரேஷனாக வெயிட்டாக போடுங்க சரிங்களா. ஏன்னா அடுத்த எக்ஸாம் குரூப் டி தான், எல்லாமே வச்சு முடிச்சிட்டாங்க. அடுத்த எக்ஸாம் குரூப் டி தான். ஸோ ப்ரிப்பேர் இது வரைக்கும் பண்ணலனா கூட இதுக்கப்புறம் உயிரை கொடுத்து ஒவ்வொரு நொடியும் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. குரூப் டிலாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுமான்னு இதுக்கு மேலே நீங்கள் தான் யோசிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா, மெயினாக ஐடிஐ முடிச்சவங்க 100% அப்ளை பண்ணலாம் சரிங்களா. மற்றவங்க யோசிங்க இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் போடுறதுக்கு. இப்போ யோசிச்சு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே மக்களே, ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை டேக் கேர். நிறைய மெசேஜ் வருது, மேக்ஸிமம் நிறைய ரிப்ளை பண்ண முடியல, ஸ்கெடியூல் வந்து டைட்டாக போகுது. ஒரு லைவ் செஷன் ஒன்று போடுவோம், அந்த லைவில் வந்து உங்கள் டவுட்லாம் கேளுங்க, நான் லைவ் எப்போன்னு சொல்கிறேன் சரிங்களா. பை மக்களே, டேக் கேர்.